அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்க இருக்கிறது. தேர்வில் பாஸ் பண்ணிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக படிக்க வேண்டும், மேலும் நல்ல கல்வி தரம் உயர வேண்டும் நம் தமிழ்நாட்டில். மேலும் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பள்ளிகள் அதிகமாக தனியார் பள்ளிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பகல் கொள்ளை அடிக்கிறார்கள். அதில் மும்மொழி கொள்கைக்காக பெற்றோர்கள், சாமானிய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு சேர்க்கிறார்கள். தமிழக அரசு, மத்திய அரசு கொண்டு வரும் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட தமிழக அரசு கட்டணத்துக்கு ஒரு நிர்ணயம் செய்ய வேண்டும். சாமானிய மக்களுக்கான ஆட்சி ஆகினால் இவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். லிமிட் இவ்வளோ தான், அதுக்கு மேலே வசூல் பண்ண கல்வி நிலையங்கள் அனைத்துக்கும் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் என்று ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் பெற்றோருக்கு பணி கொஞ்சம் சுமை குறையும். மேலும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் பள்ளிகளில் திறக்கப் போகிறது. பள்ளிகள், கல்லூரிகள் இருக்கும் இடங்களுக்கு அதிநவீன பஸ்களை விட வேண்டும். ஓட்டை, உடசல், மழை பெய்தால் குடை பிடிக்கும் நிலை, தகரங்கள் அறுத்து மாணவிகளுக்கு கையில் ரத்தம் வரும்படி பஸ்கள் ஓட்ட, அதுவும் அந்த வழித்தடங்களில் அதிக பஸ் விட வேண்டும். ஏனென்றால் மாணவ செல்வங்கள் பள்ளிகளுக்கு செல்லும் ஆர்வத்தில் கல்லூரிகள் செல்லும் மாணவிகள் படிக்கட்டில் தொங்கிக் கண்டு ஆபத்தான நிலையில் செல்கிறார்கள். எந்த நேரமும் அவர்களுக்கு ஆபத்து. ஒரு சில ஆபத்துகள் நடந்து இருக்கிறது. இனியும் நடக்காமல் இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குண்டும் குழியுமாக இருக்கும் நமது சாலைகளில் பிரேக் போடும்போது விழாமல் என்ன செய்ய முடியும்? பைக்கில் போகிறவர்களே விழுந்து எத்தனையோ உயிர் பலிகள் நடக்கின்றது. இதையெல்லாம் அவசியமாக நம்மளது திமுக அரசு, நம்ம ஆளும் ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். சாலைகளை சீர்படுத்தவும். பள்ளிகள் திறப்பதுக்கு முன்னால் குண்டும் குழியுமாக இருக்கும் அந்த வழித்தடங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் இருக்கும் வழித்தடங்களில் நவீன பஸ்களை விட வேண்டும். அவர்களுக்கு பாஸ் கொடுத்தா போதாது, அவர்கள் உயிர்களுக்கும் பாதுகாப்பு வேணும். மாணவ மாணவிகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அதிக பஸ்கள் விட வேண்டும். மேலும் தனியார் கட்டணம் கொள்ளை அடிக்கும் அந்த கல்வி நிலையங்களை மூட வேண்டும். சட்டப்படி கால நிர்ணயம் பண்ணி அவர்கள் லிமிட்டான ஒரு தொகையோடு பள்ளிகள் நடத்தட்டும், தவறில்லை. அநியாயமாக கொள்ளையடிக்கிறார்கள். இதை ஏன் தமிழக அரசு பார்த்து கொண்டு இருக்கிறது? அதற்காக தான் மத்திய அரசு மும்மொழி கொள்கை வேண்டும் வேண்டும் என்று போராடுகிறது. அதை நீங்கள் கொண்டு வர மாட்டேங்கிங்க. அது ஆகினால் நீங்கள் இந்த செயலாவது செல்ல வேண்டும் என்று நான் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அண்ணனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.